இந்தப்பா காய்கறி கடை, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிடுறியா? நல்லா பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தலெல்லாம் அனுப்பிடாத. என்ன இந்தப்பா இலை கடை, ஒரு 500 இலை அனுப்பிடுறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுல இருக்க அனுப்பிடுறேன். அப்ப வீட்லயே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே? மாப்பிள ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிடுறீங்களா? இந்த எச்சி புத்தி தானே வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தருக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதா? மருமக புள்ள ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? புனே இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல. என்ன மருமகனே, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமக வர வேண்டியிருக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு? உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னது பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா. மாமா இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா. எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க. ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன் மாமா. அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லைங்கறியா? பாவி, உனக்கு வேண்டாம் அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா. என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாசம் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது, போங்க. அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போன. டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திடுவியா இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதத்தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தடவை சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர், வாங்க தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்கோ. என் மருமகன தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, உரிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு, உரிக்காத இந்த மாதிரி காயில 2 குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதறி போச்சு. கம்மி விலை தான். வேண்டாம் வேணா, இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நெய்ய உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணுனே கதை விட்டுட்டு போறாரு. நானே நல்ல தேங்காவா பார்த்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பெரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ புகையுது. என்னங்க இழவு, பொண்ணு என்ன வரல? சீக்கிரம் தாலியை கட்டினா சாப்பிடலாம்ல. இழவு பசிக்குதுங்க. அறிவு கட்டவன யாரையா நீ? இந்த ஊர் தான். இந்த ஊரா? இந்த மாதிரி 2-3 வச்சிருக்கிறியா? போட்டுக்கிட்ட அலையுங்களே சோத்துக்கு. சோம்பேறிங்க. கல்யாண வீட்டுல பேசுற பேச்சாயா இழவு இழவுன்னு? பசிக்குதுங்க. பசிச்சா போய் ஹோட்டல்ல சாப்பிடு. இங்க வந்து இழவு இழவுன்னு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிரும். நடந்து போக தெம்பு இல்ல. தெம்பு இல்லைன்னா போய் படியா. சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு சவங்க பைய போல் இருக்கியா, பேசிக்கிட்டே இருக்கிறான். வாங்க சாமி, வணக்கம். உட்காருங்க சாமி, உட்காருங்க. அப்பா, இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. சாமி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. ஆசீர்வாதம் கொடுத்துருவேன். சுவாமி நீங்க பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காரா? ஐயர் வீட்டுக்காரன். சும்மா ஐயா. எப்பா ஏண்டா இந்த ஊருக்காரங்கிட்ட வாய கொடுக்குறேன். என்னப்பா அது, யார் வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே. வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல, உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தைப்பட போறாங்க. இழவு பசிக்குதுங்க. இங்கேயா பிடிக்கிற? இங்கேயா சோறு இருக்குது? அசிங்கம் பிடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா இங்க எல்லாம் பிடிச்சா. யோ சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா. எப்போ கல்யாணம் முடிஞ்சு, எப்போ இலைய போட்டு, எப்போ சோறு திங்கிறது? அதுக்குள்ள குடலே வெளியே வந்து போட்டுருக்கு. பெரிய இழவா போச்சே. செத்து சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோறு போடுவீங்களா? அங்கேயும் தான் வாக்கரிசி போடுறாங்களையா. அது எப்போ கேட்கறது, நான் எப்போ திங்கிறது? பாத்தீங்களா, பத்திரிக்கை வைக்காமயே இப்படி பேசுறானே. பத்திரிக்கை வச்சா என்னென்ன பேசுவான்? இதேதான் பேசுவான். நாசமா போக, நாசமா போக. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க.
ஐயா சோறு போட்டாச்சு. வாங்க 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 வாங்க. எப்படியா ஏங்க நீங்க ஓடலையா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடலான்னு தான் இந்த ஓடுறோமே. வாங்க. நில்ல. வீடு விளங்க வேண்டாம். இடது கால் எடுத்து வைக்க போறியே மூதேவி, வலது கால் எடுத்து வச்சு வா. அத்தை, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்குங்க, அந்த வீட்ல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டைய போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். இருமா, இந்த 10 நாள்ல போறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா. நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும் நீங்க சொல்லுங்க. என்னடா இது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி இடது. ராஜாத்தி, நீ ஒண்ணு செய். எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம், 2 காலையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது 2 காலையும் வச்சு உள்ள குதின்னு 1 2 திருப்பியும் சொல்லுங்க. 1 2 3. சம்பந்தி, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டுகையா. ஆரேடே தாண்டிக்கோ. ஐயோ, இவங்க எந்த குடும்பம்னா? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே. ஏன் இப்படி நடக்கிற? மாமா, எனக்கு பட்டு புடவை கட்டி பழக்கம் இல்லையா, அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நல்லதா இருக்கும். ஐயோ, என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ போட்டிருக்காங்க? எல்லாம் நமக்காக தான். அதுல படுத்து தூங்குனா ஜோரா இருக்கும். சிச்சி, பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா, பூ நசிங்கிடும். அட மக்கு மக்கு, பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு. புடவை கீழே இருக்கு. விழுந்துட. ஐயோ மாமா, இங்க வாங்களே. ஏன்? இங்க வாங்களே. எதுக்கு? அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் செய்யணும்னு. அம்மா ராஜாத்தி, மகராசியர்மா, அதுக்கு நீ இப்படி படான்னு விழுந்து பல்லகளை உடைச்சுக்காத. வா ஏந்திரி. அப்பறா மாமா, கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேன்னா இடுப்பெல்லாம் வலிக்குது, தூக்கமா வருது. சீக்கிரமா பாலை குடிங்க, நான் தூங்கணும். ஏய், என்ன கரடி விடுற? விடியற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. ஏன், உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா? ஏய், எப்படி நீ தூக்கம் வரும்? அறிவு கெட்டவளே, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. அப்படின்னா? அப்படின்னா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி, இன்ப ராத்திரி, கனவு ராத்திரி. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன்டி. மாமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனா அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்னது? எங்க அப்பா சொன்னாங்க, கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத, அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும், உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதனால தொடாதீங்க. ஐயோ மக்கு மக்கு, எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டினவன், நீ என்கிட்ட பயப்படலாமா? மாமா, நீங்க ஆம்பளை தானே? சந்தேகம் இல்லாம. அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம்? ஐயோ, என்ன மாமா நீங்க, எனக்கு தூக்கம் வருது, நீங்க தோணு பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்? என்னடா அது வம்பா போச்சு, கிணறு விட்டு பூதம் கிளம்புது. ராஜாத்தி, தூக்கம் வருது மாமா. ராஜாத்தி, தூக்கம் வருது. ராஜாத்தி, தூக்கம். அடிப்பாவி. அத்தை, அத்தை.
நடி எழுந்திரிக்க அத்தை, மணி 7 ஆக போகுது. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு. அடி பாவி செண்டாளி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன் உன்ன. கோச்சுக்காதீங்க அத்தை. காலையில குளிச்சு முழுகி மாமியார் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மொத்த வேலை செய்யணும். அதான் மருமகளுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சரி சரி, நல்லா இரு. எழுந்திரி போ. ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருக்கோம் அத்தை. உங்க பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க, நேத்து ராத்திரி என் மேல கைய போட்டாரு. கைய மட்டும் போடாதீங்க மாமான்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். கையெல்லாம் போடுறது தப்பு இல்ல அத்தை. எனக்கு வேற வேலை இருக்கு. கை போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்தாப்பா, நீதான் சமையல்காரனா? ஆமாமா, 12 வருஷமா இருக்கேன். சரி, இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ வேலையை விட்டு போ. அம்மா, அதான் சொல்றேன்ல, வெளிய போ. சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போ. நான் எஜமானி மட்டும் பேசிக்கிறேன். அவங்க குணம் உங்களுக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லாவே இருக்கு. அம்மா. ராஜாத்தி, சமையல்காரன் ஏன் வேண்டாங்கிற? நல்லா சமையல் பண்ணுவாமா. வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் சமையல்காரன் வச்சு சமைக்கிறது தப்பு மாமா. புரியாம பேசாத. இது சராசரி வீடு இல்ல, கோடீஸ்வரர் குடும்பம். வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம். நமக்கு வேற வேலை இருக்கு, வா. ஐயோ, இந்த வீட்ல என்ன சமைக்க கூட விட மாட்டேன்றாங்களே. எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்ல வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். அப்பா! ஏன் இப்படி கத்துற? அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க? அம்மா, ராஜாத்தி, நீ இப்ப சமையல் பண்ணு. ஆமா. போய் சமையல் பண்ணு. சங்கரா, உனக்கு வேற வேலை, போ. என்ன? எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. என்ன இந்த வீட்ல ஒரு அடுப்ப காணோம், விராட்டிய காணோம், விறக காணோம், சட்டப்பானைய காணோம். வா, இதான் கேஸ் ஸ்டவ். இதான் எவர் சிலர் பாத்திரங்கள். எப்படி சமையல் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வா. எனக்கு ஒண்ணு யாரும் சமையல் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்னை விட்டா இந்த ஊருக்கே சொல்லி கொடுப்பேன். இந்த பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் சமைக்க தெரியாது. இதுல சமைச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. மண்பானை சமையல் தான் ருசிக்கு ருசி, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கும் போக வேண்டாம். எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வரோம். அதுக்கு தெரியும். ஏண்டா புளியார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிடும் போல இருக்கே. நீ கவலைப்படாத. இது பச்சை களிமண்ணு. சூளையில வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துரும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்.